ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं இன்னைக்கு ஒரு புதிய நாளுக்குள்ளாக வரும்படியாக கர்த்தர் நமக்கு மேன்மை பாராட்டி இருக்கிறார். आज एक नए दिन में प्रवेश करने के लिए परमेश्वर ने महिमा வேதமளித்த தினத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान உங்களை சந்திப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். आपसे मिलने बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 17 அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 17 में कहा गया है, உன் தேவனாகிய கர்த்தர் तेरा परमेश्वर यहोवा உன் நடுவில் இருக்கிறார். तेरे बीच में है. ஆண்டவர் எங்க இருக்கிறாரா? परमेश्वर कहां पर है? நடுவில் இருக்கிறார். हमारे बीच में है. அவன் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். वो हमारे बीच में वास करने वाला நம்முடைய परमेश्वर है. ஆண்டவர் ஏதோ ஒரு பக்கத்திலே உட்காருகிற தேவன் அல்ல. हमारा परमेश्वर कई साइड में रहने वाला परमेश्वर அவர் नहीं. நம்முடைய நடுவிலே இருக்கிறார். वो हमारे बीच में रहता है. நம்முடைய நடுவிலே இருந்து हमारे बीच में रहकर நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन में உங்களுடைய வாழ்க்கையிலே आपके जीवन में அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். अद्भुत करने के लिए वो काफी है. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். परमेश्वर तेरे बीच में है. இனி தீங்கை காணாதிருப்பாய். इसके बाद तू दुख के कार्य को नहीं கர்த்தர் देखेगा. நம்முடைய நடுவிலே இருக்கும் பொழுது परमेश्वर हमारे बीच में रहते समय தீங்கான காரியங்கள் ஒன்றும் வாய்க்காது. फिर से वो बुराई के कार्य नहीं आएंगे. உங்க நடுவுல வைங்க. आपके बीच में உங்க रखिए. குடும்பத்துல அவரை வைங்க. परिवार में रखिए. அவரை முதலாவதா வைங்க. उसे पहला रखिए. உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான आपके जीवन की சிறையிருப்பு மாறும். तकलीफ को बदलेगा. உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான आपके जीवन में பிரச்சனைகள் மாறும். समस्या बदलेंगे. தேவ கிருபை உண்டாகும். परमेश्वर की अनुग्रह அதனால் रहेगी. கலங்காதிருங்கள். व्याकुल मत உங்கள் होइए. நடுவில் இருக்கிறார். वो आपके बीच என் में நாமத்தை है. பிரஸ்தாபப்படுத்தும். जो मेरे नाम के प्रचार करते हैं. எந்த ஸ்தானத்தில் வந்து कोई भी स्थल में आकर நான் வந்து ஆசீர்வாதம் சொல்லி मैं இருக்கிறார். आकर तुम्हें आशीष உங்களை करूंगा कहा है. ஆசீர்வதிப்பார். आपको आशीष அவர் करेगा. நடுவில் வைங்க. आप उसे बीच में உங்க வேலை रखिए. ஸ்தலம் இருக்கலாம். चाहे आपके काम के कार्य உங்க हो, படிப்பா இருக்கலாம். पढ़ाई के कार्य हो, திருமண காரியங்களா இருக்கலாம். विवाह के कार्य हो, ஊழியமா இருக்கலாம். सेवकाई क्यों உங்க ना हो, நடுவில் அதுல வைங்க. बीच में रखिए. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள एक முடியும். आशीष को पा सकते हैं. ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद நீ करते நடுவில் हैं. இருக்கிற தேவன். आप बीच में रहने वाले நடுவில் परमेश्वर, வாசம் பண்ணுகிற தேவன். हमारे बीच वास करने நடுவில் वाले வாசம் परमेश्वर, பண்ணி आप वास करके எல்லா தீங்கை மாற்றி सब बुराई को बदल कर அற்புதம் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். अद्भुत कार्य कीजिए. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். अपने आप को दिन करते இயேசு हैं. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.